வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நாம் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாழை மரத்தை பார்த்துடலாம். ஸோ வாழை மரம் பார்த்திங்கன்னா ரஸ்தாளி பழ வகையான வாழை மரம் தான் வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ தார் போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா மழை பெஞ்சனால நல்லா அந்த இயற்கை காட்சியே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மரத்துலேருந்து நிறைய பழங்கள் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து வளர்க்குறது ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுனா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் தான். ஸோ இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை, பட் ஆனால் நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். எனக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதுமே இந்த மரத்துலேருந்து கொஞ்சம் இருக்கிறப்போ நான் எடுத்து சாப்பிடுவேன். நான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதில் ஊறுகாய் செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம சாதம் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்க மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம், அது சிக்கு மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மரம் தான். இதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் பழம் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் காயாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா பழுக்க வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசரோ எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ சீசன் கொஞ்சம் முடிஞ்சனால 1-2 காய் தான் இருக்குது. ஸோ பூவெல்லாம் பூத்துட்ருக்கு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் நிறைய பழம் இந்த மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டோம். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு கொத்துலே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது சீத்தாப்பழ மரம், கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் தான். இதிலேருந்தும் காய் இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ சீசன் இப்போ ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் 1-2 காய் இருக்குது. ஸோ அதில் ஒரு பழம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக, நல்லா இனிப்பாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வெளியே மார்க்கெட்லேருந்து வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, இனிப்பும் இருக்காது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டும் இனிப்பும் ரொம்ப சுவையாக இருந்தது. ஒரு காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா லெமன் செடி தான். ஸோ இது இப்போ தான் வச்சுருக்கான். இது இன்னும் கொஞ்சம் தழுத்து வரணும். ஸோ அந்தளவுக்கு இன்னும் வரல. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். ஸோ இதுவும் நல்ல பெரிய மரமாக தான் இருக்குது. அதோட மனம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற கருவேப்பிலை இது ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு அந்த மனம் இருக்காது. பட் ஆனால் இதில் அவ்வளோ மனம் இருக்கும். அதே மாதிரி இது முருங்கைக்கீரை மரம். ஸோ இது வெட்டியாச்சு. ஸோ வெட்டினதுலேருந்து தழுத்து நல்லா வருது பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சம் பறிச்சுட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு ரெசிபி நிறையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் எடுத்துக்கிறேன். நல்ல பச்சை பசேல்னு எந்த பூச்சி புழுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அதோட மனமும் ரொம்ப அருமையாக இருந்தது. குட்டி செடி தான், பட் ஆனால் அதில் நல்லா தழுத்து வந்திருக்கு இந்த மழை சீசன்னால். இது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிளகாய் செடிகள் இருக்குது. இது நீட்டு மிளகாய். ஸோ இதுவும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கான காரத்தோடு இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய காய் பிடிச்சிருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். 2 நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ அதனால் நல்ல தழுத்து எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி தான் போட்டிருக்கோம். இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. ஸோ அது இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா மரம் தான் வந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் காய் எதுவும் பிடிக்கலை. ஸோ சின்ன செடியாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் தான் காய் பிடிக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த செடி அடிக்கடி நிறைய இருக்கும். ப்ளஸ் இதுலேருந்து நிறைய பூவும் எடுப்போம். இது கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த செடி தான் நிறைய இடத்துல அப்படி வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை செடி எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. பெரிய கொடியாக இருக்குது. ஸோ இந்த வெத்தலையில் நிறையா சளி பிடிக்கிறதுக்கு,
இப்போ குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வெத்தலையை கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ சளியும் சட்டுன்னு நம்மளுக்கு பறந்துடும். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் இந்த இது வந்து அந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக பெரிய கொடியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வெத்தலை செடி தான். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இப்போ டிசம்பர் மாதம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான். ஸோ கிறிஸ்மஸ்னப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் எப்படி, ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குதுன்னு. வாசல்கிட்ட வந்து தென்னை மரம் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ தான் பாலை விட்டு இப்போ தான் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வருது. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கத்தாழை செடி, பெரிய பெரிய கத்தாழைலாம் இருக்குது. அதே மாதிரி வேப்ப மரம், புங்க மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து வீட்டை சுற்றிலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து குரோட்டன்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு செடி வந்து இட்லி பூச்செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கொய்யாம் மரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குரோட்டன் தான் நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக எனக்கு நேம் தெரியல. ஸோ இது வந்துட்டு முன்னாடியே வாங்கி வச்சது. இதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அந்த கான்செப்டில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன செடியோ இல்லைனா வந்து குரோட்டன்ஸு இல்லைனா ஒரு சின்ன மரமோ அந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல் இயற்கையாக வந்து நம்ம வச்சிட்டோம்னா அது இந்த காலத்துக்கு மட்டும் கிடையாது, பிந்தைய காலத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் மரம் வளர்க்குறதுனால. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு மரமோ ஒரு செடியோ வளர்த்து பாருங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எங்களோட கார்டன் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போனா நம்ம வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.